எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னீக்கி வேஸ் தட் ஓவர் திங்கிங் மெசஸ் வித் யுவர் ஹெட். லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா, லைஃப் சுவாரஸ்யமா இருக்கணும். லைஃப்ல சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருந்தே ஆகணும். பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மைண்ட் இருந்தே ஆகணும். அப்படி அந்த மைண்ட் வந்து பிரச்சனைகளுக்கு சூப்பரா சொல்யூஷன் கண்டுபிடிக்கும்போது மட்டும் தான் லைஃபோட சுவாரஸ்யம் இன்னும் அழகாயிட்டே போயிட்டு இருக்கும். நீங்களும் வந்து ஒரு சூப்பரான பெர்சனா வந்து உங்கள டெவலப் பண்ணிட்டே இருக்க முடியும். உங்களோட பெர்சனல் குரோத்தும் அழகா இருந்துட்டு இருக்கும். இந்த விஷயத்த தடுக்கிறது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிசீஸ் வந்து உங்க மைண்ட்ல உட்கார ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ மட்டும் இல்லாம, உங்களுடைய மோட்டிவேஷன மட்டும் இல்லாம, உங்களுடைய தாட்ஸ் உங்கள பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுற எண்ணத்த மட்டும் இல்லாம, எல்லாத்தையுமே டவுன் பண்ணி விட்டுடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டவுன் ஆகுறது மட்டும் இல்லாம, உங்களோட லைஃபோட சுவாரஸ்யமே குறைஞ்சு போயிடும். அதனால இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அப்போ இந்த ஓவர் திங்கிங் வந்து எந்தெந்த வகையெல்லாம் உங்க மைண்ட் வந்து மெஸ் அப் ஆக்குது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த டீடைல்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவோட எண்ட்ல வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷனுமே நான் குடுக்க போறேன். அந்த சொல்யூஷன பேஸ் பண்ணி நம்ம ஓவர் திங்கிங் வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். சிவன் இல்லன்னா சக்தி இல்ல. சக்தி இல்லன்னா எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த சக்தி இல்லன்னா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எனர்ஜி. நம்மளுக்கு எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. நம்மளால எதையுமே யோசிக்க முடியாது. எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ண முடியாது. நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போ முடியாது. சுத்தி இருக்கிறவங்களையும் பார்த்துக்க முடியாது. நம்மளையும் ப்ராப்பரா பார்த்துக்க முடியாது. அப்ப எல்லாத்துக்குமே பேஸ்னா சக்தி தான். எனர்ஜி தான். இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எங்கிருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னப்பா நம்ம நல்லா சாப்பிடுறோம், நல்லா தூங்குறோம், நல்லா பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணா எனர்ஜி நம்ம உடம்புல ஏறிடும். அதானே சொல்லப் போறோம் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, அது கிடையாது. இந்த செகண்ட் இந்த நொடியில வந்து உங்களுடைய மைண்ட் எங்க இருந்துட்டு இருக்கு? எத பத்தி யோசிச்சுட்டு இருக்கு? என்ன வந்து அந்த பெர்சன் அன்னைக்கு அவமானமா பேசிட்டாங்க. அவங்கள நான் திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணும். அன்னைக்கு நான் அந்த மாரி பேசியிருக்கலாம். நான் வேற மாரி பேசிட்டேன். என் மேல தான் தப்பு. நான் இந்த தப்ப சரி பண்றதுக்கு இன்னைக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன். இல்ல வேற சில விஷயங்கள் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இந்த மாரி ரிவெஞ்ச் மோட்ல இருந்துட்டு இருக்கா? யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல வந்து உண்மையா ஜென்யூனா வந்து என்கிட்ட இருக்கிற விஷயங்கள வச்சு நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். அந்த பெர்சன் நான் ரொம்ப நன்றியோட இருக்கேன். இல்ல இந்த விஷயம் எனக்கு கடவுள் எனக்கு குடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லா, கிரேட்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த தாட் இருந்துட்டு இருக்கா? இத பேஸ் பண்ணி மட்டும் தான் நீங்க ஹேப்பியா இருக்கிறீங்களா? சேடா இருக்கீங்களா? எந்த விஷயம் உங்களோட மனசு இருக்கு? எந்த இடத்துல உங்க மனசு இருக்குன்றத பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்க எனர்ஜி இங்க இருந்துட்டு இருக்கு. ஆப்வியஸா நீங்க நல்லா சாப்பிடுறதாலயும், நல்லா தூங்குறதாலயும், நல்லா பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றதாலயும் நீங்க மோட்டிவேட் ஆவீங்க. அது உங்க தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கும். சூப்பரா டெவலப் பண்ணிட்டே இருக்கும். ஆனா, ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இங்க வரும்போது, யாரையோ ஒரு பெர்சன பழிவாங்க நினைக்கிறதோ, இல்ல உங்களுக்கு நேர்ந்த அவமானத்த உங்க மனசு அடிக்கடி அசை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் பயங்கரமா டவுன் ஆக ஆரம்பிச்சிரும். எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் டவுன் ஆக ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்பும் வந்து டவுன்ல போக ஆரம்பிச்சிரும். இந்த விஷயத்த செய்யறதுக்கான ஒரு வலிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வலிமையான சக்தி படைச்சது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங். ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம ஓவரா திங்க் பண்ணிட்டே இருந்திருப்போம். முடிவே இல்லாத லூப்பா நம்ம லைஃப் போயிட்டே இருந்திருக்கும். எப்படி இந்த திங்கிங்க ஸ்டாப் பண்றதுன்னு கூட தெரிஞ்சிருக்காது நம்மளுக்கு. அந்த திங்கிங்க ஸ்டாப் பண்ண முடியாம வந்து, அதுக்கான ஆன்சர் தேடி அலைஞ்சிருப்போம். இல்ல ஆன்சரே கிடைச்சிருந்தாலுமே கூட சரி, அத அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லப்படுற இந்த லூப்லயே நம்ம மாட்டியிருப்போம். இந்த மாரி மாட்ற பெர்சன்ஸ வந்து ஓவர் திங்கர்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஓவர் திங்கிங் என்ன செஞ்சு விட்டுரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சின்ன சின்ன பாறைகள கூட மலைகள் மாரி நம்ம முன்னாடி காட்ட ஆரம்பிச்சுரும். பெரிய பெரிய மலைகளா யோசிக்க ஆரம்பிச்சுரும். சின்ன விஷயத்த பூதாகாரமா ஊதி நம்ம கண்ணு முன்னாடி காட்ட ஆரம்பிச்சுரும். சின்னதா நடக்கிற ஒரு 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 அசம்பாவிதமா இருக்கலாம். இல்ல நார்மலான விஷயமா இருக்கலாம். அத அதிகமா யோசிச்சு பலூன் மாரி பெருசாக்க வச்சுரும். ஸோ இந்த ஒரு ரீசன்ஸால மைண்ட் வந்து அதிகமா மெஸ் அப் ஆக ஆரம்பிச்சுரும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மெமரி டிஸ்டார்ஷன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அன்கிளியர் ஐடியா அப்படின்ற மாரி சொல்லலாம். எதையுமே ப்ராப்பரா அலைன் பண்ணி யோசிக்க முடியாது. போன வாரம் நீங்க அந்த ஃபங்ஷனுக்கு போம்போது என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தீங்க? எந்த மாரியான பெர்சன்ஸ்லாம் மீட் பண்ணீங்க? என்ன ஃபுட் சாப்பிட்டீங்க? அப்படின்ற மாரி கேட்கும்போது, கிளியரான மைண்ட்ல நம்ம இருக்கும்போது அந்த டேட்டாவ அழகா சொல்லுவோம். போன வாரம் நம்ம இந்த ட்ரெஸ் போட்டிருந்தோம். இந்த மாரி ஃபுட்லாம் சாப்பிட்டோம். இந்த மாரியான பெர்சன்ஸ் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மெமரி டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஓவர் திங்கிங் நீங்க அதிகமா யோசிச்சு சில விஷயங்கள வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கிளம்ஸி ஆக்கி விட்டுடும். உங்களால ப்ராப்பரா ஒரு விஷயத்த யோசிச்சு கூட சொல்ல வைக்க முடியாது. சொல்ல சொல்ல விடாது உங்கள. "உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளமெனும் சூரியனை கோபம் மூடுது" அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாரி உங்க உள்ளம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மனச வந்து
கோவம் அப்படின்னு சொல்லப்படுற மேகத்தை வச்சு மூட வச்சிரும் இந்த ஓவர் திங்கிங். இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து என்னைக்காவது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஒரு டீமா ஒரு பீப்பிள் கூட வந்து ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அந்த சாய்ஸை கேட்காமலே உங்களுக்கான ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நீங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டா இருந்திருக்கும். நம்ம கிட்ட சாய்ஸ் கேட்கவில்லையே, நம்ம என்ன ஃபுட் சாப்பிடணும், நம்ம கிட்ட தானே கேட்டிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆதங்கம் உங்களுக்கு அன்னைக்கு அதிகமா இருந்திருக்கும். ஆனா அந்த ஈவென்ட் முடிஞ்ச அப்புறமா கூட நீங்க அதே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அன்னைக்கு நான் அந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கணும். அன்னைக்கு அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும். அன்னைக்கு நான் நோ சொல்லிட்டு எழுந்து வந்துட்டு இருக்கணும். இல்ல அவங்க சாப்பிடுற ஃபுட்ட நான் மாத்தியா சொல்லியிருக்கணும். பழி வாங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு அதையே ரிப்பீட் மோட்ல ஓடிட்டே இருக்கும். இதுதான் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நான் அந்த மாரி செஞ்சிருக்கலாம், இந்த மாரி செஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவான வேஸ்ல நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால, ஒரு பாசிட்டிவான அவுட்கம்ம நீங்க மறந்து போயிடுவீங்க. ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு ஈவென்ட் இருந்தாலுமே கூட சரி, எந்த ஒரு இடத்துலயுமே கூட சரி, 100% எல்லாமே பாசிட்டிவா இருக்காது. கொஞ்சம் பாசிட்டிவும், கொஞ்சம் நெகட்டிவும் இருந்தே தீரும். இந்த இடத்துல நீங்க ஓவர் திங்கிங் அதிகமா செஞ்சுட்டே இருக்கிறதுனால, எல்லாமே நெகட்டிவான விஷயம் மட்டும் உங்க மைண்ட்ல பாப் அப் ஆகிட்டே இருக்கும். இந்த நெகட்டிவான விஷயம் பாப் அப் ஆவறதுனால, மெமரி டிஸார்ஷன் சொல்லப்படுற இந்த அன்கிளியரான, கிளம்சியான ஒரு ஒரு விஷயங்கள் உங்க மைண்ட்ல நடக்கிறதுனால, எந்த ஒரு ஈவென்ட்டையுமே உங்களால ப்ராப்பரா வந்து யோசிச்சு, அடிக்க அலைன் பண்ணி சொல்ல முடியாது. காரணம், உங்க மைண்ட் ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபைடா இருந்துட்டு இருக்கும். அந்த ஒரு இன்சிடென்ட்னால. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சின்ன சின்ன டைனி திங்ஸ்க்குலாம் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் குடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ஓவர் திங்கிங்ல இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ல இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுற ப்ராப்ளம். சின்ன சின்ன விஷயங்கள பூத கண்ணாடிய வச்சு அனலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஓவரா நம்ம எனர்ஜிய அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பிக்சர நம்மள பார்க்கவே விடாது. பெரிய பிக்சர்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சின்ன சின்ன விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணி பெரிய பெரிய விஷயத்துல கோட்ட விட்டுட்டியே அப்படின்ற மாரி நம்மள சொல்லுவாங்க. அதே மாரி சின்ன சின்ன ப்ராப்ளத்த யோசிச்சு, உங்களுடைய லைஃப்ல இருக்க பெரிய கோலா இருக்கலாம், உங்களுடைய ரெஸ்பெக்ட்டா இருக்கலாம், உங்களுடைய அந்த தகுதி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கூட இறக்கிக்கிட்டு சில விஷயங்கள நீங்க செய்ற மாரி செய்ய வச்சிரும் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கல்யாணமே ஒரு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்க போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதுல சின்ன சின்ன விஷயங்களா இருக்கிற வந்து ஒரு மண்டபம் பார்க்கிறதா இருக்கலாம், நல்ல ஃபுட் குடுக்கிறதா இருக்கலாம், இல்ல வந்து வேற சில அலங்காரங்களா இருக்கலாம். இந்த விஷயத்துல ஒரு சில பேர் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா மெயினான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பெர்சன், அந்த பொண்ணுக்கும், ஆணுக்கும் வந்து உண்மையிலே மனப்பொருத்தம் இருக்கா? 2 பேருமே வந்து சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா நல்லபடியா வாழ்வாங்களா? அப்படி சொல்லப்படுற அந்த விஷயத்த அனலைஸ் பண்ணாம, இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் என்ன செய்யும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எவ்வளோ பெரிய டிசிஷன் நீங்க எடுத்தாலுமே கூட சரி, எவ்வளோ சின்ன டிசிஷன் எடுத்தாலுமே கூட சரி, உங்க லைஃப்ல வந்து அந்த டிசிஷன்ல வந்து ஃபெயிலியர குடுக்க ஆரம்பிச்சுரும். ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்கள இந்த ஒரு ப்ராப்ளத்துல தான் தள்ளி விட்டுட்டு இருக்கு. எப்ப பாரு வந்து சின்ன விஷயங்கள அதிகமா ஃபோக்கஸ் பண்றதுனால, மீனிங்ஃபுல்லான விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாம போக ஆரம்பிச்சுரும். ஏன்னா நம்ம இங்க மரங்கள மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. காட பார்க்க ஆரம்பிக்கணும். காடா பெருசா பார்க்கும்போது மட்டும் தான் வந்து, இந்த இவ்ளோ மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற இந்த அழகும் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பெரிய ஒரு ஹோல் பிக் பிக்சரா நம்ம பார்க்கும்போது மட்டும் தான் மீனிங்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம லைஃப்ல தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயத்த ஹைப்பரான ஓவர் திங்கிங் மூலியமா சின்ன சின்ன விஷயங்கள ஃபோக்கஸ் பண்றதுனால, மீனிங்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம். இந்த ஒரு மோசமான விஷயத்தையும் ஓவர் திங்கிங் நமக்கு செஞ்சு குடுத்துரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இம்பேர்ட் இன்ட்யூஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓவர் திங்கிங் நம்மளுடைய இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையுமே வந்து டவுன் பண்ணி விட்டுரும். இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே கடவுள் குடுத்த ஒரு அழகான ஒரு வரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உள்ளுணர்வு அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்ம என்னதான் வந்து நம்ம எஜுகேஷன் வைஸா நம்ம சூப்பரா படிச்சிருந்தாலும், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், நம்மளுடைய ஆழ் மனசு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், டக்குனு ஒரு விஷயத்த இன்ஸ்டிங்க்ட்டா நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த இடம் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்காது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஆபத்து இருக்கு. இந்த இடத்துல நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, பொதுவா இது எப்படி அதிகமா யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஐந்தறிவு ஜீவன்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. விலங்குகள் வந்து இன்ஸ்டிங்க்ட் பேசிஸ்ல தான் வந்து வொர்க் ஐ மீன் அவங்க அந்த அவங்களோட வாழ்க்கையே வந்து விலங்குகள் வந்து இன்ஸ்டிங்க்ட் பேசிஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கும். இந்த இடத்துல சாப்பிடலாம், இந்த மாதிரியான விலங்கை வேட்டையாடலாம், இந்த மாதிரி நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஸ்டிங்க்ட் மனிதர்களுக்கு இருந்தாலுமே கூட சில நேரத்துல இந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற உள்ளுணர்வுல மனிதன் தோக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஓவர் திங்கிங். அதீத சிந்தனை. இந்த சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு இருக்கு. நம்மனால அழகா யோசிக்க முடியும். அழகா ஒரு விஷயத்துக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அழகா ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இத அதிகமா யோசிச்சு குழம்பிட்டே இருக்கிறதுனால, நம்மளுடைய இன்ட்யூஷனே இத இழக்க வச்சுரும். உள்ளுணர்வுன்னு சொல்லப்படுற விஷயத்த இழக்க வச்சுரும். இது இழக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, செகண்ட் கெஸ்ஸிங் போக ஆரம்பிச்சுருவாங்க நெறைய பேரு. நம்ம சில பேர பார்த்திருப்போம். சாய்ஸ் பண்ண ஐ மீன் டிசிஷன் எடுக்க தெரியாது. ஒரு ப்ராப்பரான ஒரு சாய்ஸ சூஸ் பண்ண தெரியாது. நான் அத எடுத்துக்கிறேன். இல்ல வேணாம் நான் இதே எடுத்துக்கிறேன். வேணாம் நான் அதே திருப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒரு
டைலமாலே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தையும் வந்து ஓவர் திங்கிங் ஒரு விஷயத்த அதீதமா யோசிக்கிறதுனால இன்ட்யூஷனும் வந்து இம்பேர் ஆயிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து இன்கிரீசிங் ஆங்சைட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதிகமா ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு. ஆங்சைட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதிகமான பதட்டம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளுக்குள்ள பதட்டமா இருக்கோமோ, வெளியில வந்து அவ்வளோக்கு எவ்வளோ வந்து எல்லாமே தப்பு தப்பா போக ஆரம்பிச்சுரும். அது பெர்சனல் லைஃபா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கலாம். இல்ல நம்ம வேற சில விஷயங்கள் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசினாலுமே கூட சரி, நம்ம பதட்டத்த இங்க யாருமே வந்து ஸ்ட்ரென்த்தான பெர்சன்ஸா இல்ல. இன்னொருத்தரோட வீக்னஸ் தான் இங்க ஒருத்தருக்கு ஸ்ட்ரென்த்தா மாறுது. அப்போ நம்ம பதட்டமா இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள் காத்துட்டு இருப்பாங்க. ஓவரா ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணிட்டு இருக்கிறது உங்க மனசுக்குள்ள பதட்டம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த விளைய வச்சிரும். இந்த பதட்டம் எங்க வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஹைப்பரா யோசிக்க ஆரம்பிச்சு, அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம இந்த டிசிஷன் எடுத்தோம்னா, அடுத்தவங்க என்ன குறை சொல்லுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுற அளவுக்கு, அடுத்தவங்களோட பார்வையில நம்ம வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிச்சுருவோம். நம்ம பார்க்கிங் அப்படின்னு சொல்லப்படுற மூவி ரீசென்ட்டா நம்ம பார்த்திருப்போம். இந்த பார்க்கிங் அப்படின்னு சொல்லப்படுற மூவியோட அந்த ஸ்டோரி லைனே என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பார்க்கிங் ஸ்பேஸ்ல வந்து ஒரு கார் இருக்கும், ஒரு பைக் இருக்கும். அதுக்கான ஸ்பேஸ் எப்படி விடணும்? யார் கார் கூட போறாங்க? யார் பைக் கூட போறாங்கன்ற ஒரு சின்ன சண்டையால, கொலை பண்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெஞ்சன்ஸும், கொலை பண்ற அளவு மிகப்பெரிய ஒரு ஈகோவுமே கூட அந்த 2 பெர்சன் நடுவுல வர ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் நான் ஆங்சைட்டி அப்படின்ற மாரி சொல்றேன். இந்த ஆங்சைட்டினால அந்த 2 பெர்சன்ஸ்னாலயுமே அவங்களோட வாழ்க்கையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அவங்க வேலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்களால விட்டு குடுத்து போக முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கான காரணம் ஓவரா ஒரு விஷயத்த யோசிச்சு, ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்றதுக்கான ஒரு தகுதி இல்லாததுனால தான். அப்போ ஓவரா யோசிச்சிட்டே இருக்கும்போது நம்மளோட ஈகோவும் இங்க அதிகமா பூஸ்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால வந்து ஆங்சைட்டி அதிகமாகுறது மட்டும் இல்லாம, இந்த பதட்டம் ஓவர் திங்கர்ஸ வந்து இன்னும் அதிகமா பதட்டமாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன ஒரு பாதிப்பு ஓவர் திங்கிங்னால வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸே வந்து டிஸ்ட்ராய் பண்ணி வச்சுடும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு நெறைய நெறைய டாஸ்க் கிடைச்சிருக்கும். நம்ம படிக்கிற இடமா இருக்கலாம், இல்ல நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் ஆயி வேலை செய்ற இடமா இருக்கலாம். அது வந்து ஒரு ஒரு டாஸ்க்கா இருந்துட்டு இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராப்பரா அலைன்டான ஒரு டாஸ்க்காவும் இருந்துட்டு இருக்கும். இல்ல வந்து அலைன்மென்ட் இல்லாத ஒரு டாஸ்க்கா இருந்துட்டு இருக்கும். அலைன்டான டாஸ்க்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நாலெட்ஜிபிளா நமக்கு ஏத்த மாரியான பீப்பிள் கூட ஒரு விஷயத்த பேசி, போராடி அவங்க கிட்ட இருந்து அந்த விஷயத்த அடையறது. இல்ல ப்ராப்ளத்த சால்வ் பண்ணுது. அன்அலைன்டு டாஸ்க்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம சொல்றது புரியவே புரியாது அந்த பெர்சனுக்கு. ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் வந்து சுத்தமா புரிஞ்சுக்காமலே பேசுவாங்க. ஆனா அவங்க கிட்ட கூட நம்மளால ப்ராப்பரா பேசி சில விஷயங்கள ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பர்சனலா லைஃபா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கலாம். 2 இடத்துலயுமே வந்து நம்மளால ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சூப்பரா வச்சிருப்போம். ஆனா, இந்த ஒரு விஷயத்த கூட டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுடும் ஓவர் திங்கிங். ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, சின்ன சின்ன விஷயத்த கூட உங்களால சால்வ் பண்ண முடியாம போயிடும். வீட்ல நடக்கிற சின்ன ப்ராப்ளத்த கூட உங்களால சால்வ் பண்ண முடியாம திணற வைக்க ஆரம்பிச்சுரும். அதிகமா ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசா பூதாகரமா பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? இல்ல ஏதோ ஒரு ஒரு ஜாப்ல நீங்க பண்ணிட்டு இருக்க ஜாப்ல கூட ஒரு சின்ன ஒரு டாஸ்க்கா இருந்தாலும், "இத பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு திங்கிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே இருக்கு. உங்களுடைய பிரெயின் அப்படி சொல்லப்படுற விஷயம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம போயிட்டு இருக்குன்றது தான் அர்த்தம். அதுக்கான காரணம் அதிகமா பிரெயின்ல வந்து ஓவர் திங்கிங் அதீதமான அனாலிசிஸா இருக்கலாம், அதிகமான சிந்தனையா இருக்கலாம். இதெல்லாம் ஓட விட்டுட்டே இருக்கிறதுனால தான். ஸோ இந்த மாரி தான் வந்து இந்த மாரியான வழிகள்ல தான் வந்து ஓவர் திங்கிங் அதீத சிந்தனையை வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து மெஸ் அப் ஆக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ வீடியோவோட எண்ட்ல இதுக்கான சொல்யூஷனா நான் என்ன சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து வாழ்றதுக்கு தான். ரிசர்ச் பண்றதுக்கு கிடையாது. ஓவர் அனலைஸ் பண்றதுக்கு கிடையாது. நம்ம லைஃப் எப்படி நம்ம வாழ்றதுக்காக, ரிசர்ச் பண்றதுக்காக கிடையாதுன்னு சொல்றோமோ, அதே மாரி தான் வந்து சுத்தி இருக்கிற பீப்பிள் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறதையும் நம்ம ஓவரா ரிசர்ச் பண்ணவே கூடாது. லைஃப்ல இருக்கிற ஒரு டாப்பான சீக்ரெட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம மனசு, நம்ம ஃபீலிங்ஸ், நம்மளுடைய இன்னர் வேர்ல்ட் நம்மளுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஒரு கேமரா மாரி இமேஜின் பண்ணுங்க. நமக்குள்ள ஒரு கேமரா இருக்குப்பா. நம்ம ஹார்ட் தான் நம்மளோட கேமரா. இந்த கேமராவ வந்து நீங்க எந்த சைடு திருப்பி மூவி எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க மூவி வந்து பிளாக் பஸ்டர் ஆக போதா, இல்ல ஃப்ளாப் ஆக போதான்றது தெரிய ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவான விஷயமா இருக்கலாம், வெளியில நடக்கிற நெகட்டிவான விஷயமா இருக்கலாம். அத மட்டுமே உங்களோட கேமரா ஃபோக்கஸ் பண்ணி, உங்க ஹார்ட்ன்னு சொல்லப்படுற கேமரா ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட மூவிய ஷூட் பண்ணிட்டே இருந்ததுன்னா, உங்க படம் ஃப்ளாப் ஆயிடும். ஆனா அதே சமயத்துல உங்க ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற கேமரா வந்து வெளியில இருக்கிற அழகான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள், உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள மட்டும் ஷூட் பண்ணிட்டே இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற மூவி வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆவறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
இந்த விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த செகண்ட் உங்க கையில என்ன இருக்கு, இந்த செகண்ட் உங்க லைஃப்ல என்ன பிளெஸிங்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, இந்த செகண்ட் உங்க கிட்ட இருக்கிற எனர்ஜியை வந்து எவ்வளவு தூரம் பாசிட்டிவா யோசிக்கலாம், பாசிட்டிவா உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுடைய ஓவர் திங்கிங் ஓவர் கம் பண்றது மட்டும் இல்லாம உங்க லைஃபை ஜெயிச்சு காட்டலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.